Show Channel. அறியப்படாத வீரன் இழப்பு கருணை நம்பிக்கை. இன்றைய காலத்துக்கு முன்னே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிறக்கும் முன் 2 குழந்தைகள் ஒரு கிராம பண்ணையில் அமைதியாக வாழ்ந்தனர். இருண்ட காடுகளும் பளபளக்கும் ஏரிகளும் பண்ணையை சூழ்ந்திருந்தன. அந்த இடங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சி உலகமாக இருந்தன. வசந்த காலத்தில் அண்ணன் செர்ரி மரங்களில் ஏறி தங்கை கைகளில் கனிகளை அன்புடன் கொடுத்தான். செர்ரிகள் இல்லாத நாட்களிலும் அண்ணன் தினமும் மரமேல் ஏறி வெறிச்சோடிய பாதையை பார்த்தான். அப்பாவை பார்க்க முடியுதா என்று தங்கை தினமும் கேட்டாள், திரும்புவார் என்ற நம்பிக்கையுடன். தங்கை பிறக்கும் முன்பே தந்தை போருக்கு சென்றதால் அவள் அவரை ஒருபோதும் பார்க்கவில்லை. ஒரு வெறுப்பு நிறைந்த தலைவர் பொய்களால் உலகத்தை போருக்கு இழுத்தார் என்று தாய் விளக்கியாள். போர் முடிந்த செய்தி வந்ததும் மகிழ்ச்சி திரும்பும் என்று தங்கை நம்பினாள். ஒரு நாள் வித்தியாசமான உடைகளில் வீரர்கள் வந்தார்கள். பின்னால் தாங்குகள் சத்தமிட்டன. சில பொருட்களும் ஒரு தனி பொம்மையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். ஒரு இளம் வீரர் செர்ரி மரமேல் ஏறி கனிகளை குழந்தைகளுக்கு புன்னகையுடன் கொடுத்தார். ஆயிரக்கணக்கான வீடிழந்த மக்களுடன் பயமும் பசியுமாக அவர்கள் நடந்தனர். உணவு இல்லாததால் தாய் உருளைக்கிழங்குகளை திருடி குழந்தைகளை காப்பாற்றினாள். தப்பம் பாதை மூடப்பட்டதால் உறைந்த கடல் மட்டுமே நம்பிக்கையாக இருந்தது. விமானங்கள் தாக்கினாலும் நடுங்கிய கால்களுடன் அவர்கள் கடலை கடந்தனர். அவர்கள் அடைந்த பெர்லின் இடிந்த கட்டிடங்களின் சிதிலமாக இருந்தது. உயிர் வாழ இறந்த குதிரையின் சூப்பை குழந்தைகள் பகிர்ந்தனர். பின்னர் அந்த பெண் இங்கிலாந்து சென்று புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். அவள் தாயகம் வரைபடங்களில் இல்லை, நினைவுகள் மட்டும் நிலைத்தன. ஒவ்வொரு ஆண்டும் பாப்பி மலர் போரின் துயரத்தை நினைவூட்டியது. அந்த வீரரின் பெயர் தெரியாவிட்டாலும் அவரது கருணை மறக்கப்படவில்லை. அந்த வீரருக்கும் தூரத்தில் குழந்தைகள் இருப்பார்கள் என்று அவள் நம்பினாள். அந்த சிறிய கருணை செயல் அனைவருக்கும் எதிர்கால நம்பிக்கையாக மாறியது. போரிலும் கூட கருணை உலகத்திற்கு நம்பிக்கையை தர முடியும். Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment, and follow our channel. Like, subscribe, share, comment, and click the bell